ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃப்ரெண்ட்ஸ் கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நாங்கள் சூப்பராக இருக்கோம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பாவக்காய் கிரேவி தாங்க பண்ண போகிறோம். இதுக்கு முன்னாடி பாவக்காய் தொக்கு போட்டிருந்தோம். அதுவும் பார்த்துட்டு செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்கு அப்படின்ட்டு. இன்றைக்கி பாவக்காய் கிரேவி தாங்க பண்ணியிருக்கேன். எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு பார்க்கலாம் வாங்க. அடுப்பில் கடாய் வச்சுட்டு 2 பாவக்காய் எடுத்து பொடிசாக கட் பண்ணி வச்சுருந்தேங்க. அதை சேர்த்திக்கலாம். தேவையான அளவுக்கு ஆயில் விட்டு இது நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. இது வதக்கி எடுத்துகிட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அதுக்கப்புறம் பாருங்கள், அதே கடாயில் கொஞ்சம் ஆயில் இருந்துச்சு. அது கூட கொஞ்சம் தேவையான அளவுக்கு ஆயில் சேர்த்தி, அப்புறம் கடுகு 1/4 டீஸ்பூன், வெந்தயம் 1/4 டீஸ்பூன் போட்டு நல்லா பொரிய விட்டுக்கலாங்க. அதுக்கப்புறம் பூண்டு ஒரு 5 பல் கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடிசாக, அது போட்டுக்கலாம். கருவேப்பிலை ஒரு கொத்து போட்டுக்கலாங்க. இது ரெண்டுமே நல்லா வதங்கி வரட்டுங்க. அதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் பொடிசாக 2 வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருந்தேங்க, அதையும் சேர்த்திக்கலாம். இதுவும் நல்லா வதங்கி வரட்டும். வெங்காயம் பொன்னிறமாக வரணும்னு இல்லைங்க, இது கண்ணாடி பதம் வந்தால் போதும். இப்போ நம்ம வதக்கி வச்ச பாவக்காய் சேர்த்திக்கலாங்க. இது சேர்த்திட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு நான் 2 பெரிய தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் சேர்த்திக்கலாம். உப்பு தேவையான அளவுக்கு போட்டுக்கலாங்க இந்த டிஷ்ஷுக்கு. அப்புறம் இது நல்லா வதக்கி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சுக்கலாங்க. அந்த தக்காளி நல்லா வதங்கி வரட்டும். இப்போ பாருங்கள், சூப்பராக வதங்கி வந்துருச்சு. இது நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் மசாலா பொடிகள் நம்ம சேர்த்திக்கலாங்க. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், குழம்பு சூப்பராக இருக்கும். பாவக்காய் பிடிக்காது அப்படின்னு சொல்கிறவங்க கூட சாப்பிடுவாங்க. இப்போ பாருங்கள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள், வீட்லேயே வறுத்து அரைச்சி செஞ்ச குழம்பு மிளகாய்த்தூள். இது சூப்பரான டேஸ்ட்டு கொடுக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நல்லா வதக்கி விட்டாச்சுங்க. நான் புளி ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு எடுத்து நல்லா தண்ணியாக கரைச்சி 1 கப்பு நிறைய அந்த தண்ணி எடுத்து வச்சுருந்தேன், புளி தண்ணி. இப்போ அது சேர்த்திக்கலாங்க. எக்ஸ்ட்ரா நம்ம தண்ணியெல்லாம் சேர்க்க போகிறதில்ல. இந்த புளி தண்ணியிலேயே நல்லா காய் வெந்து வரட்டும். மூடி வச்சுக்கலாங்க. ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம திறந்து பார்த்துக்கலாம். பாருங்கள், சூப்பராக தண்ணி விட்டு வந்திருக்கு. இது நல்லா கலந்து விட்டுக்கலாம். இன்னும் நம்மளுக்கு சுருண்டு வரணுங்க. ஸோ இன்னொரு 20 நிமிஷம் மூடி வச்சுக்கலாம். நல்லா சுருண்டு வந்துடட்டும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்திங்கன்னா நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க. சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்தது அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.